இந்த கிருபை நாளிலும் அன்பு தகப்பனே, உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் கூட்டி சேர்த்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, என்று நீர் ஆண்டவரே எங்களுக்கு கற்றுத்தரப் போகிற காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய உள்ளத்திலே ஆழமாக பதிந்து நாங்கள் இன்னும் அநேகருக்கு கற்றுக் கொடுக்கத்தக்கதாய் எங்களை வழிநடத்தும் கர்த்தாவே. ஆண்டவரே, இன்னும் நாங்கள் ஆழமாய் கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். உடைய ஆசீர்வாதம், உடைய கிருபை, உடைய தயவு, உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரோடு கூட இருக்கணும்னு கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாம் கேட்கிறோம், நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கர்த்தருடைய தயவினாலும் கிருபையினாலும் உங்கள் மத்தியிலே நிற்க தேவன் கிருபை தந்திருக்கிறார். அதற்கான கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த கலாத்தியம் வாசித்த இந்த கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்திலிருந்து நம்ம பார்க்க போறோம். நான் ஒன்றை சொல்கிறேன். அதாவது இப்போ நான் சொல்றது வந்து ஒரு நாளைக்கு 3 அதிகாரம் கூட நான் வேகமா வாசிச்சுட்டு சொல்லிட்டு போயிடறேன். இன்னும் ஆழமாக நம்ம கற்றுக்கொள்ள தேவன் உதவி செய்வார். நான் கற்றுக் கொடுப்பது ஒரு எக்ஸ்பிரசிவ் செர்மன் என்று சொல்லுவாங்க. அதாவது எக்ஸ்பிரசிவ் அப்படி பார்த்து அதுல இருந்து என்ன பண்றது, எதை நம்ம தெரிந்து கொள்றோமோ அதை மட்டும் கற்றுக் கொடுக்கிற ஒரு முறை. இன்னும் ஆழமாக ஒவ்வொரு வசனத்துக்கு அதனுடைய ரெஃபரன்ஸ் எங்கெல்லாம் பைபிள்ல இருக்கு, புதிய ஏற்பாட்டுல எங்க இருக்கு, பழைய ஏற்பாட்டுல எங்க இருக்கு, இந்த ஆதாரங்கள்லாம் சொல்லி நடத்துகிற காரியங்கள்லாம் இருக்கிறது. இன்னும் ஆழமாக கற்றுக்கொள்றது. ஆனா நீங்க அதை தொடர்ந்து இவைகளெல்லாம் வாசிக்க ஆரம்பிக்கும் போது, படிக்க ஆரம்பிக்கும் போது, ஆராய்ச்சி செய்ய ஆரம்பிக்கும் போது தேவன் அப்படியாக உங்களுக்கு நிச்சயமாக கற்றுக் கொடுப்பார். அது உறுதி. ஏன்னா நீங்க கட்டாயத்துல பலர் ஒரு நல்ல பைபிள் டீச்சரா வருவீங்க. ஆனா உலகத்து காலம் மட்டும் இடமே கொடுத்துறாதீங்க. பிள்ளைகளை குறித்து, குடும்பத்தை குறித்து. ஏன்னா அது எல்லாம் அவர் பொறுப்படுத்திக் கொள்வார். அது எல்லாத்துக்கும் அவர் கையில இருக்கிறது. அவர் எப்படி நீங்கள் நடத்தணும்னு ஒரு பிளான் வச்சிருக்காரு. அதுபடிதான் நடத்துவார். நம்ம நினைக்கிற மாதிரிலாம் ஆண்டவர் நடத்துவார் என்று சொல்ல முடியாது. என்னுடைய மகன் அவனுக்கு கிடைக்க வேண்டிய ப்ரொமோஷன்லாம் கிடைக்கல. நாங்கெல்லாம் ஜெபம் பண்ணோம். யூஎஸ்ல முதல்ல செலக்ட் ஆச்சு. அது கிடைச்சிருங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனா கிடைக்கல. அவன் விரும்பினது என்னன்னா, நியாயமா தனக்கு கிடைக்க வேண்டிய ப்ரொமோஷன் தான் இதே கம்பெனில. ஆனா இவனுக்கு கொடுக்காம வேற புதுசாலாம் ஆளை வெளியே இருந்து எடுத்து கொண்டு போட்டாங்க. அப்படிலாம் சொல்லும்போது அவனுக்கு ஒரு நாள் அவனே கார்ல தனியா வரும்போது பேசிக்கொண்டு வந்தான். ஆண்டவரே, நாங்க எல்லாத்துலயும் உண்மையா இருக்கிறோம், நம்ம விசுவாசிக்கிறோம். 2-3 பேர் எனக்கு தீர்க்க தரிசனமா சொன்னாங்க, இது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. ஆனாலும் ஒண்ணும் நடக்கலையே ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட பேசிக் கொண்டே வந்தானோ. ஆனா ஆண்டவர் எதுவும் ஒரு பதில் சொல்லல. ஆனா இப்ப அவனே அவக்குள்ளே அவர் ரியலைஸ் பண்ணான், இப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் எத்தனையோ பேர் கிடைக்கல. என்னை விட அதிகமா படிச்சவங்களா இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் வேலையே கிடைக்காம இருக்கிறாங்க. இவ்வளவு ஒரு நல்ல சம்பளத்தை கொடுத்திருக்கிறார், நல்ல மனைவி பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு நன்றி செலுத்த ஆரம்பிச்சாங்க. சில நேரங்கள்ல தேவன் அமைதியா இருப்பார். உங்ககிட்ட ஒரு பிள்ளை உங்களால் கொடுக்க முடியாத ஒரு காரியத்தை கேட்கறாங்கன்னு வச்சு, அது 10th படிக்கிற பையன் ஒரு புல்லட் அம்மாட்ட கேட்கிறான். அம்மாட்ட அப்ப எனக்கு ஒரு புல்லட் பைக் வேணும் அப்படின்னு கேட்கறான்னா, அவனுக்கு கட்டாயம் பதில் சொல்லணும். அப்பா அம்மாவும் அவனை ஒரு பார்க்கிற பார்வையிலே அவன் என்ன செய்யணும், அவன் புரிந்து கொள்வான். கொஞ்ச நேரத்துல அவன் யோசிச்சு பார்த்து நல்லா ஒரு அடல்ட்டா இருந்தா அவன் நல்லா புரிஞ்சுக்குவான். அதே போல தேவன் நம்ம நிறைய நேரத்துல ஒரு அடல்ட் மாதிரி நடத்துறாரு. கிறிஸ்துவுக்குள்ள மெச்சூரிட்டி வந்தவங்க நம்ம புரிஞ்சு கொள்ளும் ஐயா. அதனால எல்லாத்துக்கும் உடனே சிலத்துக்கு எஸ்ன்னு பதில் வரும், உடனே கேட்டோட பதில் கிடைக்கும். சிலத்துக்கு பதிலே கிடைக்காம இருக்கும். சில அந்த சிரோபெனிக்கா ஸ்திரீ மாதிரி அதிகமா போராடி ஜெபம் பண்ணவருக்கு பதில் கிடைக்கலாம். சிலதுக்கு நம்மளே ரியலைஸ் பண்ற மாதிரி, கை காரணம் இல்லையே, எனக்கு இதாவது இருக்குதே, என்னால நடக்கவாது முடியுதே, நான் இன்றைக்கு ரொம்ப டயர்டா, எனக்கு கொஞ்சம் உடம்பு நல்லா இல்ல, காலையில இப்பவும் கடவுளோட சித்தம் 4 மணிக்கு எழும்பேன், சில 2 மணி எழும்பிப்பேன். அப்படி பல நேரங்கள்ல வரும். 2 மணிக்கெல்லாம் எந்திரிச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கா, ஒரு தூக்கமே வராது. ஜெபம் பண்ணிட்டே இருப்பேன். இன்னைக்கு அப்படிதான் டயர்டா இருந்துச்சு. 4 மணிக்கு எழும்பி ஜெபம் பண்ணி பைபிள் படிச்சு எல்லாம் ப்ரிப்பரேஷன் பண்ணி எல்லாம் செய்துட்டு ரொம்ப டயர்டா படுத்திருந்தேன். அப்போ யோசித்து பார்த்தேன்,
இப்படி ஒரு அருமையான இடத்துல ஒரு மெத்த கட்டில படுக்கிறதுக்கு ஒரு நமக்கு ஒரு ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. இயேசு கிறிஸ்துக்கு தலை சாய்க்க இடம் இல்ல. பவுல் பல இடங்கள்ல தங்க முடியாம, தூக்கம் இல்லாம, சாப்பாடு இல்லாம, பசியில, பட்னியில, தாகத்துல எல்லாம் இருந்திருக்கிறாரு. கடைசி வரைக்கும் ஆண்டவரே அவர் தங்குறதுக்கு ஒரு இடம், 3 வேளை சாப்பாடு மாதிரி என் சாப்பாடு தந்தாலே எனக்கு போதும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணேன். அதனால ஆண்ட கிருபையை நமக்கு தந்திருக்கிறார். இந்த கிருபைக்காக நமக்கு நன்றி செலுத்தணும். அதனால நம்ம எப்பவும் ஒரு ஒரு போதும் என்கிற மனதனுடனே கூடிய தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம் சொல்லப்படும். போதும், இதாவது இருக்குதா, இதெல்லாம் தந்திருக்காரு ஆண்டவர் அப்படின்னு சொல்லி ஒரு திருப்தியோட ஒரு திருப்தியான வாழ்க்கை நம்ம எப்பவும் வாழணும். அதை நாம் கற்றுக்கொள்வோம். சிலர் ரொம்ப உயரமான இடத்துக்கு போயிருப்பாங்க, நம்ம பிள்ளைகள் போயிருக்க மாட்டாங்க. நம்ம பெரிய வசதியோட வாழாம இருப்போம். நான் அதை பற்றி தான் நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நானும் ஒவ்வொரு மாசமும் எனக்கு நிறைய சம்பளம் தான், பென்ஷன் தான் வருது. அதனால கஷ்டப்பட்டு தான் இருக்கேன். ஊழியத்துக்காக செலவு பண்றது, சிலருக்கு அனுப்புறது, அப்படி இப்படின்னு செலவு. என் ஒய்ஃப் சொல்வா, அவரை பாருங்க, அவர் எவ்வளவு ஞானமா இருக்காரு. ஒரு ஹீட்டர் கூட வாங்கி வைக்கல வீட்டுல, ஒரு ஃப்ரிட்ஜ் கூட வாங்கி வைக்கல, நிறைய பணம் இருக்கு, ரொம்ப ஞானம் உள்ளவர் அப்படின்னு. அதெல்லாம் ஞானம் கிடையாது. ஏன்னா நமக்கு பரலோக ஞானத்தை கொடுத்துருக்கிறார். என்னால எவ்வளவு முடியுமோ அந்த 75 வயசுலயும் நான் ஆண்டவருக்காக எங்கெல்லாம் ஓடலாம், எவ்வளவு நேரம் அழுது ஜோம் பண்ண முடியுமோ அழுது ஜோம் பண்றேன். புக்கெல்லாம் போட்டு நிறைய பேருக்கு அனுப்பிட்டேன். 2000 புக்கு போட்டு கிட்டத்தட்ட இப்போ ஒரு 100 புக்கு தான் மிச்சம் இருக்கு. அதான் அனுப்பியிருக்கேன். நான் யோசித்தேன், ஒரு நாள் கூரியர்ல அனுப்புறது சிலர் அதிகமா தெரியுது, சிலர் போஸ்ட் ஆபீஸ்ல அனுப்புறது அதிகமா தெரியுது, எப்படி தெரியுறது அப்படின்னு சொல்லி ஒரு தம்பி, எனக்கு ஒரு அன்பான தம்பி புதுக்கோட்டையில் உண்டு, அவர் சொன்னாரு, அண்ணே பாருங்கண்ணே, நீங்க 1 கிலோவுக்கு எவ்வளவு வருது, இதுல எவ்வளவு வருது, அதுல எவ்வளவு வருதுன்னு பாருங்க. அது ஏதாவது இதுல எந்த இதுல குறையா வருது எல்லாம் பார்த்து அனுப்புங்க. அதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது ஆண்டவர் எனக்கு என்னோட பேசினேன்னா, இந்த மாதிரி காரியத்துல நீ யோசிக்காத அப்படின்னு சொன்னார். ஏன்னா எனக்கு என்ன போஷிக்கிறவர், என்ன வழி நடத்துவது என்னுடைய பென்ஷன்காரர், என்னுடைய அப்பா, அவர்தான். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நிச்சயமா நம்புறேன். அதனால எதை குறிச்சும் கவலைப்படாதீங்க. இதுல பணம் போயிருச்சு, அதுல பணம் இப்படி பண்றது, இப்படி அப்படி சேர்க்கலாமா, அப்படி இப்படின்லாம் யோசிக்காது. ஆமா, உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். இப்போ 3000 சேர்த்துடணும் ஒரு பேங்க்ல அக்கௌண்ட்லன்னு சொல்லி சேர்ப்பேன். சில மாசம் 2 தான் அனுப்ப முடியும், சிலதான் 3 மாசம் 3000 அப்படி அனுப்பி நான் ஒரு 28,000 சேர்த்து வச்சிருந்தேன். அது இன்றைக்கு ஒரு 100 பெட்ஷீட் வாங்கி அனுப்புறதுக்கு எனக்கு உதவியா இருந்துச்சு. அதில் ஒரு 3000 மீதி இருந்துச்சு. அந்த 3000 அப்படியே ஒரு ஆர்டியா போட்டேன். ஏன்னா ஒரு வருஷம் நம்ம சேர்த்தா ஒரு 36,000 வந்துடும். இன்னும் அதிகமான பேருக்கு உதவி செய்யலாம் கிறிஸ்துமஸ் டைம்ல அப்படின்னு. என்னுடைய தாட்ல அப்படிதான் போயிட்டு இருக்கு. அதனால எது குறிச்சும் கவலைப்படாதீங்க. ஆண்டவருக்காக எவ்வளவு செய்ய முடியுமோ அதை செய்யுங்க. எல்லாவற்றையும் பிள்ளைகள், குடும்பம் எல்லாவற்றையும் கர்த்தர் அற்புதமாய் நடத்துவார். உலகத்துல பாடுகள் உண்டு, உபத்திரம் உண்டுன்னு சொல்லியிருக்காரு, இருக்கதான் செய்யும். ஆனாலும் தேவனுக்காக நாம் நிற்போம். கர்த்தர் உங்களை பன்மடங்காய் ஆசீர்வதிப்பார். பரலோக ராஜ்யத்தில ஒரு நாள் நிச்சயம் நம்ம என்ன செய்வோம், சந்திப்போம். கர்த்தர் தொடர்ந்து நடத்துவாராக. கலாத்தியர்ல 1 வசனத்திலிருந்து 4 அதிகாரம் 1ல இருந்து 3 வாசிப்போம். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சுதந்திரவாளியானவன் எல்லாவற்றுக்கும் எஜமானாயிருந்தும் அவன் சிறு பிள்ளையாய் இருக்கும் காலம் அளவும் அவனுக்கும் அடிமையானவனுக்கும் வித்தியாசம் இல்லை. தகப்பன் குறித்த காலம் வரைக்கும் அவன் காரியக்காரருக்கும் வீட்டு விசாரணைக்காரருக்கும் கீழ்ப்பட்டிருக்கிறான். அப்படியே நாமும் சிறு பிள்ளைகளாய் இருந்த காலத்தில் இவ்வுலகத்தின் வழிபாடுகளுக்கு அடிமைப்பட்டவர்களாய் இருந்தோம். அதாவது இஸ்ரவேல் நாட்டுல ஒரு பிள்ளை பிறந்த உடனே அவனுக்கு 2 பேரு துணையாக இருப்பாங்க. அப்பா ஒரு பிசினஸ்ல இருப்பாரு, அல்லது விவசாயத்துல இருப்பாரு, ஏதாவது தொழில் செய்து கொண்டிருப்பார். அதனால அவனை கவனிக்கிறதுக்கு 2 பேர் இருப்பாங்க. ஒரு செக்ரட்டரி, ஒரு ஸ்டீவர்ட், வீட்டு விசாரணைக்காரன் ஒருத்தன், ஒரு ஒரு காரியக்காரன் ஒருத்தன், கணக்கெல்லாம் வச்சிருப்பான். மொத்தத்தெல்லாம் கவனிக்கிற ஒருத்தன், இப்படி 2 பேர் இருப்பாங்க. இப்ப அவங்க சொல்றதான் இவன் கேட்கணும். இந்த பிள்ளை அதுதான் கேட்டு நடக்கணும்.
நம்ம எலியேசர்லாம் பாக்குறோம். எலியேசர்லாம் ஆபிரகாமுக்கு வீட்டுல வந்தான், விசாரணைக்காரனா இருந்தான். அதே மாதிரி இருப்பாங்க. அதே போல அவங்க சொல்றதான் கேட்டு அவங்க சொல்றதான் நடக்கணும் அவன். அதே மாதிரி நம்ம சிறு பிள்ளைகளா இருக்கும்போது இந்த உலகத்தின் வழிபாடுகளுக்கு அடிமைகளாக இருந்தோம். இந்த உலகத்தை நடக்கிறபடி அது இந்த உலகத்தின்படியே நடந்து கொண்டிருந்தோம். 4-5 வசனங்கள். நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டுக் கொள்வதற்காக காலம் நிறைவேறின போது ஸ்திரீயினிடத்திற்கு பிறந்தவரும் நியாய பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய நம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். அப்போ நம்ம புத்திர சுவிகாரம், அந்த சுவிகாரம் உரிமை நமக்கு கிடைப்பதற்கு, மகன் என்ற ஒரு உரிமை கிடைப்பதற்கு ஆண்டவர் என்ன பண்ணாரா, நம்ம எல்லாம் உலக மக்கள் என்ன சில சட்ட திட்டங்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார், நியாயப்பிரமாணத்துக்கு. ஆனா அதுக்காக அவரே என்ன வந்தாரா, நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவரா இந்த பூமியில வந்தார். எப்படின்னா இயேசுவர் சொன்னாரு, நியாயப்பிரமாணத்தை அழிக்க வரல, நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றவே வந்தேன்னு சொல்லி அவர் பிறந்ததுன்னா அவருக்கு சுத்திகரிக்கிறதுக்கு புறா குஞ்சு எல்லாம் கொடுத்து சுத்திகரிப்பு பண்ணாங்க. அதே மாதிரி எல்லா காரியங்களும் அவருக்கு என்ன செய்யப்பட்டது, இந்த நியாயப்பிரமாணத்தில் இதெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செய்து அவர் முடித்து அவர் வந்தார். ஏன்னா நமக்காக அவர் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி விட்டார். எல்லாத்தையும் அவரை என்ன செய்தாங்க, இந்த பூமிக்கு தேவன் அனுப்பினார். அதுவும் காலம் நிறைவேறின போது. இப்ப ஆண்டவர் எல்லாத்துக்கும் ஒரு காலம் வைத்திருக்கிறார். டிஸ்பென்சேஷன் அப்படின்னு அவருக்கா நடத்தியிருக்கிறார். 7 காலங்களா பொதுவாக பிரித்து சொல்லுவாங்க. சிலர் அதை அக்செப்ட் பண்றது உண்டு, சிலர் அக்செப்ட் பண்றது கிடையாது. அதாவது நம்ம இந்த பூமி உண்டாகும் முன்னெல்லாம் முதல் வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா 2ஆம் வசனத்துல பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்ததுன்னு இருக்கும். அப்போ அது அதுல தேவதூதர் இருந்தாங்க. அதுல லூசிபர் ஒரு கூட்டத்தோட தேவனை எழுத்ததுனால தேவன் இந்த பூமியையும் அதை முஸ்லிமா என்ன செய்தாரு, அழித்து போட்டு விட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு காலம். சிலர் அதை நம்ப மாட்டாங்க. பட் பெரும்பாலான பேர் அதை என்ன பண்றாங்க, ஏன்னா இந்த உலகம் உண்டாகி நம்முடைய கணக்குப்படி 6000 வருஷம் தான் ஆச்சு. ஆனா பல கோடி ஆண்டுகள் ஆச்சுன்னா ஆராய்ச்சியாளர் சொல்றாங்க. அதனால அதை நம்ம ஏற்றுக்கொள்ள வழியாக இருக்கிறது. அதுக்கு பிறகு அறியாமையின் காலம், அது ஆதாம் வசித்த காலம். அப்புறம் அதுக்கு பிறகு நோவாவின் காலம், அது மனசாட்சியின் காலம். மனசாட்சிப்படி நடக்கிறது, மனசாட்சியின் காலம் அப்படி நடந்துட்டு இருந்துச்சு. அதற்கு பிறகு ஆண்டவர் என்ன செய்தார், நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார். அப்படி நியாயப்பிரமாண காலம் ஒரு காலத்துல ஏதோ ஒண்ணு மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். அதுல 3 சொல்லிட்டேன். 4வது நியாயப்பிரமாண காலம். அதுக்கு பிறகு என்ன வருது, அதுக்கு பிறகுதான் இயேசு கிருபையின் காலம் வருது. இயேசு கிறிஸ்து கிருபையும் சத்தியம் நிறைந்தவராய் இந்த பூமிக்கு வந்தார். அப்போ கிருபையின் காலம் ஆரம்பிச்சு. இந்த கிருபையின் காலத்துக்கு பிறகு என்ன வரும், அந்த 1000 வருஷ அரசாட்சி அது வரும். 7வதாக புதிய வானம் புதிய பூமி, அப்படி ஒரு 7 காலமாக பிரிச்சு. அதான் அந்த காலம் நிறைவே வர்ற வரைக்கும், அந்த நியாயப்பிரமாணத்தின் காலம் நிறைவேறும் வரைக்கும் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு அனுப்பப்படல. ஏதோ கண்ணா பின்னான்லாம் ஆண்டவர் ஒண்ணுமே செய்ய மாட்டார். அவர் மகா ஞானம் உள்ள தேவன். எல்லாத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட காலங்கள் வைத்து செய்கிற ஒரு தேவன். இப்போ காலம் நிறைவே ஸ்திரீயிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவருமா தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். அடுத்த வசனம் வாசிங்க, 6ஆம் வசனம் 7ஆம் வசனம். மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். ஆகையால் இனி நீ அடிமையாயிராமல் புத்திரனாய் இருக்கிறாய். நீ புத்திரனாயே ஆனால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரமாய் இருக்கிறாய். அப்போ நம்ம யாரா இருக்கிறோம், மகனாய் இருக்கிறோம், மகளாய் இருக்கிறோம். அதனால அப்பா பிதாவேன்னு கூப்பிடக்கூடிய புத்திரசு. நம்ம பக்த கடவுளை ஆண்டவரை அறியறதுக்கு முன்னால நீங்க அப்பா பிதாவேன்னா கூப்பிட முடியாது. என்னைக்கு நீங்க ரட்சிக்கப்படுறீங்களோ அதுக்கு பிறகுதான் அவரை கூப்பிட முடியும், அப்பா பிதாவேன்னு. வேற எந்த மதத்திலையும் அந்த லிபர்ட்டி கிடையவே கிடையாது, எந்த மதத்திலையும் கிடையாது. ஆனா இந்த லிபர்ட்டி நமக்கு மட்டும்தான் கொடுக்கப்பட்டது, இந்த சுதந்திரம். அப்பா அப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பா அப்படிங்கிறது ஒரு அராமிக் வேர்டு.
அராமிக் அப்படின்றது என்னன்னு சொன்னா, அந்த காலத்துல கிரேக்க மொழி தான் அதிகமா பேசப்பட்டது இயேசு கிறிஸ்துவின் காலத்துல. ஆனா இயேசு கிறிஸ்து கொஞ்சம் இன்னொரு அந்த காலத்துல இருந்த ஒரு மொழியை, யூத மொழியோட கலந்த ஒரு மொழியை பேசினார். அது அராமிக்னு சொல்லுவாங்க. அந்த அராமிக் மொழியில அது கூப்பிடுறது. ஃபாதர் அல்லது அது அப்பாங்கிறது டேட், ரொம்ப உரிமையோடு கூப்பிடுறது. ஒரு கணத்தோடு கூட, உரிமையோடு கூட கூப்பிடுறது. அப்பா, நம்ம அப்பா அப்பான்னு நம்ம கூப்பிடுறோம் தமிழ்லையும். இந்த ஃபாதர் அப்படிங்கிறது, அப்பான்னு உலகத்துல உள்ள தப்பாவ, ஃபாதர் அப்படிங்கிறது அது கிரீக் நேம். கிரேக்க மதத்துல இயேசு கிறிஸ்து அதான் சொன்னாங்க இல்லையா, கெத்செமனே தோட்டத்துல அப்பா பிதாவே, அது ரொம்ப வேதனையில அவரை நோக்கி அப்பா அப்படின்னு கூப்பிடுறது. இப்படியா அவர் அழைத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். 8-11 வாசிங்க. நீங்கள் தேவனை அறியாமல் இருந்தபோது சுபாவத்தின்படி தேவர்கள் அல்லாதவர்களுக்கு அடிமையாயிருந்தீர்கள். இப்பொழுதோ நீங்கள் தேவனை அறிந்திருக்கிற அல்லது தேவனாலே அறியப்பட்டிருக்கிற பலனற்றதும் வெறுமையுமான அவ்வழிபாடுகளுக்கு நீங்கள் மறுபடியும் திரும்பி மறுபடியும் அவைகளுக்கு அடிமைப்படும்படி விரும்புகிறதெப்படி? நாட்களையும் மாதங்களையும் காலங்களையும் வருஷங்களையும் பார்க்கிறீர்களே. உங்கள் அப்போ பல காரியங்களுக்கு நம்ம என்ன செய்த அந்த காலத்துல அடிமையா இருந்தோம். இப்போ நம்ம தேவனால் அறியப்பட்டிருக்கிறோம், நாம் தேவனை அறிந்திருக்கிறோம். அதான் ரொம்ப முக்கியம். நம்ம தேவனை நம்ம அறிந்திருக்கிறோம், தேவனால் அறியப்பட்டும் இருக்கிறோம். அதனால எல்லாம் நமக்கு தெரியும், அவருக்கு தெரியும் நம்மளை பற்றி. ஆனா எதை பார்க்கிறோம்? நாள், மாதம், காலம், வருஷத்தெல்லாம் பார்க்கிறோமே. ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி செவ்வாய்க்கிழமை ஒரு மேரேஜ் நடந்துச்சு. எனக்கு என்னடா யோசித்தேன், செவ்வாய்க்கிழமை வச்சிருப்பாங்களே, என்ன யாராவது ரொம்ப நினைப்பாங்களே அப்படின்னு. அதுல பிரீச்சர் வந்திருந்தவர் சென்னையிலிருந்து வந்து அவர் சொன்னார், செவ்வாய்க்கிழமைனால எல்லாரும் யோசிப்பாங்க, ஆனா எல்லா நாட்களும் நல்ல நாட்கள் தான் என்று சொல்லி. நான் நாகப்பட்டினத்தில் இருக்கும்போது ஒரு சாம் ஒரு பேர் உண்டு, பாஸ்டர், அவரோட சேர்ந்து ஊழியம் செய்தேன். அப்போ அவர் எப்பவுமே செவ்வாய்க்கிழமைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பார். செவ்வாய்க்கிழமையில தான் பைபிள் ஸ்டடி வைப்பார். இப்போ என்னையா செவ்வாய்க்கிழமை வைக்க, ஒருத்தர் செவ்வாய்க்கிழமை வைக்க மாட்டாங்க, பொதுவாக புதன்கிழமை தான் பைபிள் ஸ்டடிலாம் வைப்பாங்க, அதை வெள்ளிக்கிழமை வைப்பாங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னார், செவ்வாய்க்கிழமை தான் ஆண்டவர் முதல் அற்புதத்தை காணாவூர்ல செய்தாரு, அதனால செவ்வாய்க்கிழமை தான் சிறப்பான நாள் சொல்லுவார். ஆனா நாலு மாதம் வருஷம் இதெல்லாம் என்ன செய்யற ஆண்டவர் பாக்குறது இல்லை. அப்படிலாம் அவர் செயல்படுறவர் கிடையாது. அதெல்லாம் பார்க்காதீங்க. இந்த வருஷம் அந்த வருஷம் இந்த மாசம் சரி வர்றது பீட மாசம், இந்த நாள் நல்ல நாள்ல அப்படிலாம் கிடையாது. அப்ப நம்ம பழையபடி எங்க போறோம்? பழைய குருடி கதவை திரடி அப்படிம்பாங்களே, அத மாதிரி போயிடக்கூடாது அப்படின்றார். 11:12-16 வரைக்கும் வாசிங்க. 12-16. சகோதரரே, என்னை போலாகுங்கள் என்று உங்களை வேண்டிக் கொள்கிறேன். நான் உங்களைப் போலானுமானேன். எனக்கு நீங்கள் அறியாமல் ஒன்றும் செய்யவில்லை. உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நான் சரீர பலவீனத்தோடு 1ஆம் தரம் உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தேன். அப்படி இருந்தும் என் சரீரத்தில் உண்டாயிருக்கிற சோதனையை நீங்கள் அசட்டை பண்ணாமலும் அரோசியாமலும் தேவதூதனை போலவும் கிறிஸ்து இயேசுவை போலவும் என்னை ஏற்றுக்கொண்டீர்கள். படிக்கணுமா? 16 வரைக்கும். அப்பொழுது நீங்கள் கொண்டிருந்த ஆனந்த பாக்கியம் எங்கே? உங்கள் கண்களை பிடுங்கி எனக்கு கொடுக்க கூடுமானால் அப்படியும் செய்திருப்பீர்கள் என்று உங்களுக்கு சாட்சியாய் இருக்கிறேன். நான் உங்களுக்கு சத்தியத்தை சொன்னதினாலே உங்களுக்கு சத்ருவானேனோ? அப்போ அதாவது பாருங்க, அப்போ சரீர பலவீனத்தோடு அவர் என்ன செய்திருக்கிறாரு? முதல் இடம் வந்திருக்கிறார். அப்போ இப்போ அவர் சரீரம் பலவீனம் இருக்கிறதா தெரியல. அதனால டெம்பரரி தான் அவருக்கு வந்தது. மாம்சத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறதுனா ஏதோ ஒரு வியாதி தான் அவரை வேதனைப்பட்டு இருந்திருக்குது. ஒருவேளை கலத்திய சபைக்கு 2வது இடம் வரும்போது அது நீங்க இருக்கலாம். ஆனா ஒரு பலவீனம் அதை பற்றி நீங்க யாரும் என்ன பண்ணல, அசட்டையும் பண்ணல, அரோசித்தனா வெறுக்கவும் செய்யல. எப்படி ஏற்றுக்கொண்டாங்கன்னா, தேவதூதனை போலவும் கிறிஸ்து இயேசுவை போலவும் என்னை ஏற்றுக்கொண்டீர்கள். அப்ப சரீரத்தை பார்க்க கூடாது, இப்படி இருக்காரு அப்படி இருக்காருன்னு சொல்லி. அப்போ எவ்வளவு என் மேல பாக்கி அந்த அன்பு வச்சிருந்தீங்க, கண்ணை பிடிங்கி கொடுக்கணும்னா கூட என்ன திருப்பி எனக்கு கொடுத்துருப்பீங்களே. அதனால ஒருவேளை பவுலுக்கு கண்ணுல அந்த பிரச்சனைகள் எதிராக இருந்திருக்கலாம். அவர் கண்ணு இப்படி போயிடுச்சு, என் கண்ணையாவது அவர் கொடுக்கலாம், பிடிங்கி கூட நான் ரெடி அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு என் மேல பாசம் வச்சிருந்தீங்க.
ஆனா இப்ப என்ன ஆச்சு? அது மாறி போய்விட்டது. நான் உங்களுக்கு சத்தியத்தை சொன்னதினாலே உங்களுக்கு சத்துருவானேனோ. இப்ப நான் ஒரு தீர்க்க தரிசனம் ஆளா சொல்ற ஆளா இருந்தேன்னு வச்சுங்களேன். ஒருத்தர் பேரை சொல்லி உங்களுக்கு தினாந்தீர இந்த பிரச்சனையை ஆண்டவர் நீக்குகிறார், உங்கள் மகளுக்கு திருமணம் நடத்தி இந்த மாசம் நடக்கும் அப்படிலாம் சொன்னா இதுல நிறைய 1000 பேர் வருவாங்க இந்த செய்தியை கேட்க. எப்போ நம்ம சத்தியத்தை சொல்றோமோ அதை கேட்கறதுக்கு என்ன இருக்காது, ஆட்கள் இருக்க மாட்டாங்க. இன்னும் முழு சத்தியம் சீடத்துவம்னா என்ன அதெல்லாம் பற்றி பேச ஆரம்பிச்சா ஒருத்தரும் என்ன செய்ய மாட்டாங்க, மெசேஜே கேட்க வர மாட்டாங்க. சத்தியத்தை சொன்னாலும் சத்துருவானேனோ அப்படின்னு சொல்றாரு. 17-18 வாசிங்க. அவர்கள் உங்களை நாடி வைராக்கியம் பாராட்டுகிறார்கள். ஆகிலும் நல்மனதோடே அப்படி செய்யாமல் நீங்கள் அவர்களை நாடி வைராக்கியம் பாராட்டும் பொருட்டு உங்களை புறம்பாக்க விரும்புகிறார்கள். நல் விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுவது நல்லதுதான். அதை நான் உங்களிடத்தில் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, எப்பொழுதும் பாராட்ட வேண்டும். ஆமென். அதாவது ஒரு தவறான டாக்டரின் ஏன் சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, தனக்குன்னு ஒரு கூட்டத்தை உண்டாக்குறதுக்காக. திருமணம் செய்யாமலே என்ன செய்யணும், ஊழியம் செய்யணும், அதான் பரிசுத்தமானது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா தீமோத்தேயுக்கு அவர் எழுதும்போது சில கடைசி காலத்துல கள்ள உபதேசமே இதுதான், திருமணம் பண்ணாம ஊழியம் செய்யறதுதான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தீமோத்தேயு அதை எழுதுறார். அது பிசாசின் உபதேசங்கள் செய்து கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள் சொல்லப்பட்டு. அதுல ஒண்ணு கல்யாணம் பண்ணாம இருக்கணும் அப்படிங்கிறது. நேற்று ஒருத்தர் அதை குறித்து பேசினார். அப்போ அவர் சொன்னார், ஒரு தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதவன் எப்படி சபையை நடத்துவான் அப்படின்றது. முதல்ல குடும்பத்தை நடத்த தெரியுது, அப்படியே இல்லாம நீ எப்படி சபையை நடத்துவா அப்படின்னு சொல்லி கேட்கிறார். நான் ஆரம்ப காலத்துல அதே மாதிரி யோசிச்சேன். கல்யாணம் பண்ண பிறகு ஊழியம் செய்யறதுக்கெல்லாம் தடையா இருந்திருக்குமே, இப்படி பண்ணிட்டமே இருக்கிறோமே அப்படின்னு சொல்லி நான் கல்யாணம் பண்ண உடனே நேரம் முதல்ல 1.5 மாசம் மே மாசம் லீவ் வரும்போது அங்க ஊருக்கு மாமியார் வீட்டுக்கு போயிடும். அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு வயசானவர் ஒருத்தர் சிபிஎம்ல இருந்து விலகினவர் அவர் வந்தார். அவர் நான் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார், நீங்க இப்படி கல்யாணம் பண்ணதெல்லாம் தவறு நினைக்கிறீங்க, இப்படி கிடையாது, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அழைப்பு இருக்குன்னு சொல்லி அதை எனக்கு காட்டினார். நம்ம அதை 1 Corinthians 7ஆம் அதிகாரத்துல அதை பார்த்தோம். அதனால செல்வத்தை பற்றி பேசுறாங்க. அதுக்கு ஒரு பெரிய கூட்டம். நீ பெரிய பணக்காரன் ஆயிடுவா, லட்சாதிபதி கோடீஸ்வரர் ஆயிடுவா, உனக்கு 4 கார் இருக்கும், நீ கடவுளை ஏற்றுக்கொண்டா, அப்படிலாம் பிரசங்கம் பண்றவனா இருக்காங்க. அப்ப பாத்தீங்கன்னா அவங்க நிறைய கூட்டம் போது அவங்க பணத்தை சாக்கு மூட்டை மூட்டையா கட்டிட்டு போறாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். பணக்காரன் பரலோகத்துல போறது எவ்வளவு கஷ்டங்கிறத இயேசு கிறிஸ்து விளக்கும் போது, ஒட்டகத்து காதுல என்னது, ஊசியின் காதில நூல் நுழைவது கூட எளிதா இருக்கும். ஆனா பரலோக ராஜ்யத்துல பணக்காரன் போறது கஷ்டம். ஒட்டகம் போறது, நூறெல்லாம் ஒட்டகம் இல்லையா? ஊசியின் காதுல ஒட்டகம் நுழையிறது கூட, ஒட்டகம் எப்படி நுழைய முடியும்? அது கூட நுழைஞ்சிடலாம். ஆனா அதை விட கஷ்டம் இது, பணக்காரன் பரலோகத்துக்கு போறது. அதை சேஃப்டி பண்றதுலாம் அவன் நினைப்புலாம் இருக்கும். அந்த லேண்ட் வாங்கி போட்டோமா, இந்த பிளாட் வாங்கி போட்டோமா, அது எப்படி இருக்கும், யாராவது இப்ப ஆக்கியூ பண்ணாங்க அதை பார்க்கணும், இந்த மாதிரிலாம் சிந்தனைகள்லாம் வரும். அடுத்த வசனம் வாசிங்க, 19. என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கர்ப்பவேதனைப்படுகிறேன். உங்களை குறித்து ஒரு வசனம் போதும். அதாவது அவருடைய கவலை எல்லாம்னா உடனே என்ன செய்யணும், இயேசு கிறிஸ்து உருவாகணும். நீங்க சிறு பிள்ளைகளேன்னு சொல்றாரு. அவங்கள சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களுக்கு உருவாகும் அளவும், ஏற்கனவே நமக்குள்ள வந்துட்டாரு, ஆனா அவர் என்ன செய்யணும், முழுசுமா உருவாகணும். அதான் உருவாக முடியாம உலகம் நமக்குள்ள இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ண முடியாது, கிறிஸ்து அங்க உருவாக முடியாது. எந்த உலக கவலைக்கும் இடம் கொடுக்கக்கூடாது. எதுவும் பெரிய கவலையா இருக்கலாம், பெரிய பிரச்சனைகளா இருக்கலாம், ஆனாலும் அதே அனுமதத்துல வேர்வுட வச்சா அது வளர்ந்து அது பெருசாயிட்டு இருக்கும். இயேசு கிறிஸ்துக்கு இடமே இருக்கு. அதுக்காக நான் என்ன செய்யறேன், மறுபடியும்
உங்களில் உருவாகும் உங்களுக்காக கற்ப வேதனைப்படுகிறேன். அப்போ முதல்ல மறுபடியும்ங்கிறது வார்த்தை என்னன்னா, ஏற்கனவே உங்களை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வர்றதுக்கு நான் அவ்வளவு என்ன செய்யறேன், கற்ப வேதனைப்பட்டேன். இப்ப மறுபடியும் உங்களுக்குள்ள கிறிஸ்து வளர்றதுக்காக என்ன செய்யறேன், நான் கற்ப வேதனை. அதுக்காக கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணுவாரு, நிறைய ஆலோசனைகள் சொல்றது, புத்தி சொல்றது. இதே இதை முன்னால நமக்கு 2 கொரிந்தியர் 11 அதிகாரத்தில் நம்ம வாசித்தோம். எப்படின்னா, நீங்கள் உங்களை புத்தி ஒரு கற்புள்ள கன்னியாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு நான் ஒப்பு கொடுத்தபடியா அப்படின்னு சொல்றாரு. அதுக்காக நான் என்ன செய்யறேன், தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன்ற வைராக்கியம். இவங்க அந்த தன்னுடைய கணவனான இயேசு கிறிஸ்துவை விட்டு வேற எங்கேயும் பின்வாங்கி போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு வைராக்கியத்தோட அவங்களுக்கு. இப்படிப்பட்ட ஊழியக்காரங்களாம் இன்னைக்கு இருக்கிறாங்களா இல்லையான்னு தெரியல. அதுவும் 10,000 20,000 பேர்லாம் வச்சு சபை நடத்தினா யாருன்னே தெரியாது, யார் வர்றா யார் போறான்னு தெரியாது. அப்புறம் அவங்களுக்காக எப்படி வைராக்கியம் பரட்டுறது? அதனாலதான் சொல்றாங்க, இயேசு கிறிஸ்து 100 ஆடுகளை பற்றி பேசினாரு. ஒரு சபையில 100 வரைக்கும் மேல வரக்கூடாது. அதானே இன்னொருத்தரை பிரிச்சு கொடுங்க, இன்னொருத்தருக்கு நல்லா இது கொடு, ட்ரைனிங் கொடுத்து அவரை இது பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. பவுல புஸ்த அன்றைக்கெல்லாம் வீடுகள்ல தான் ஆராதனை நடந்துச்சு. பெரிய பெரிய சபைகள்லாம் கட்டி வைக்கல. இந்த ஃபியூச்சர்ல இப்படி எல்லாம் வந்துருச்சு. அதனால கிறிஸ்து உங்களில் உருவாக வேண்டும். அதுதான் இப்போ எதுக்காக நம்ம நடத்துறோம் அப்படின்னு சொன்னா, கிறிஸ்து நமக்குள்ள என்ன செய்யணும், உருவாகணும். எதுக்காக நம்மளை தெரிந்து கொண்டாரு, நம்ம கிறிஸ்துவின் சாயல் கோப்பா நம்ம மறுரூபம் ஆகணுங்கிறது தான் தெரிந்து கொள்ள. அதுதான் பணக்காரனா மாத்துறதுக்கோ பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதிச்சு பழுகி பெறுகிறதுக்கோ அதெல்லாம் இல்லை. முழு நோக்கமே என்ன செய்யுது, கிறிஸ்துவ உங்களுக்கு உருவாகணும். அதாவது கிறிஸ்துவின் சாயல்ல நீங்க என்ன செய்யணும், மாறணுங்கிறது தான். அப்பதான் பரலோகத்துக்கு போக முடியும். அதான் முக்கியமான நோக்கம். இந்த பிரைஸ்லின் ஸ்டீபன் அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த பாட்டெல்லாம் பாட வச்சுன்னா வாலிப பொண்ணுதான், ரொம்ப எளிமையாக பாடக்கூடியது. அது ஒரு ஊட்டியில வச்சு ஒரு மலையில வச்சு ஒரு பாட்டுக்கு ஷூட்டிங் எடுக்கிறக்காக கூட்டு போயிருக்காங்க. அப்போ அந்த ஜீப்ல தான் போயிருக்காங்க. ஜீப்ல கொண்டு ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு ஒருத்தர் என்ன பண்ணிட்டாரு, அந்த ஜீப் அங்க நிறுத்திட்டு வரேன், பார்க் பண்ணிட்டு வரேன்னு போனவர் கொஞ்ச நேரத்துல வேகமா வந்தாராம். எல்லாரும் ஏறுங்க ஏறுங்க ஏறுங்கன்னாராம். எதுக்கு நான் இங்க ஏறுங்க ஏறுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அங்க யானை ஒண்ணு வந்துட்டு இருக்கு, இங்க வந்துடும், அதனாலதான் உங்களெல்லாம் கூட்டு போறேன் அப்படின்னு சொன்னாராம். ஒட்டி ரொம்ப கம்பல் பண்ணி வண்டியில ஏத்தி இது பொண்ணையும் மற்றவங்களையும் ஏத்தி கொண்டு போனோம். கொண்டு போகும்போதே அவரு இந்த பொண்ணை கேட்டாராம், என்னம்மா நீ இவ்வளவு யோசிக்கிற, பயம் இல்லாம இருக்கிற, யானை வருதுன்னு சொன்னேன், நீ கேட்கவே இல்லையே, பயப்படாம இப்படி இருக்கிற. அங்கிள் செத்தா செத்துட்டு போறோம், அதுக்குத்தானே பாடுபடுறோம், எப்படியா ஆண்டோட்ட போகணுங்கிறதா நோக்கம். இப்போ செத்தானே அப்படின்னு. எனக்கு அது இந்த சின்ன பொண்ணு, அது 22 21 வயசுதான் இருக்கும். ஒருவேளை அது குறைவா கூட இருக்கலாம். அது அவ்வளவு விசுவாசம் இருக்கிறது பார்த்து எனக்கு அது ஃபேமஸா இருக்கு. இன்னைக்கு அவ்வளவு பாடல் வருது, அது பாடல் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு பார்க்க. அதனால கிறிஸ்து நமக்குள்ள வளரணும், உருவாகணும், நம்ம சாயல் அடையணும். அதுதான் ரொம்ப முக்கியம். 20-23 உங்களை குறித்து நான் சந்தேகப்படுகிறபடியால் நான் இப்பொழுது உங்களிடத்தில் வந்திருந்து வேறு வகையாக பேச விரும்புகிறேன். நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிருக்கிற விரும்புகிற நீங்கள் நியாய பிரமாணம் சொல்லுகிறதை கேட்கவில்லையா? இதை எனக்கு சொல்லுங்கள். ஆபிரகாமுக்கு 2 குமாரர் இருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறது. ஒருவன் அடிமையானவனிடத்தில் பிறந்தவன், ஒருவன் சுயாதீனம் உள்ளவனிடத்தில் பிறந்தவன். அடிமையானவனிடத்தில் பிறந்தவன் மாம்சத்தின்படி பிறந்தான், சுயாதீனம் உள்ளவனிடத்தில் பிறந்தவன் வாக்கு தத்தத்தின்படி பிறந்தான். அப்போ ஆபிரகாமுக்கு 2 பிள்ளைகள் இல்லையா? முதல்ல இஸ்மவேல், அடுத்தது ஈசாக். அந்த இஸ்மவேல் ஒரு அடிமையின் பிள்ளை, ஆகாருடைய பையன். ஆனா ஈசாக் வாக்குத்தத்தத்தின் பிள்ளை. அப்போ இதுக்கு 2 அர்த்தம் என்ன சொல்றாருன்னா, அந்த ஸ்திரிகளை 2 ஏற்பாடுகள் அப்படின்னு சொல்றாரு. ஏற்பாடு அப்படின்னா உடன்படிக்கை, கவனன். ஒன்று சீனாய் மலையில மோசேட்ட கொடுக்கப்பட்டது, எழுதி கொடுக்கப்பட்டது. அது அடிமைத்தனத்துக்குள்ளான இந்த நியாயப்பிரமாணத்தை பின்பற்றவங்க அடிமைத்தனத்துக்குள்ள இருந்தாங்க. ஏன்னா அதை செய்தாதான் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. ஆண்டவருடைய வாக்குத்தத்தமான பரலோகத்தை அடைய முடியும், நீதி அடைய முடியாதுங்கிறது தான். அதான் அடிமைத்தனம். அது ஆகார் எனப்பட்டவள். 24 26 வசிங்க.
24 வேண்டாம், 25, 26. ஆகார் என்பது அரபி தேசத்தில் உள்ள சீனாய் மலை. அந்த ஆகார் இப்பொழுது இருக்கிற எருசலேமுக்கு சரி, இவள் தன் பிள்ளைகளோட கூட அடிமைப்பட்டிருக்கிறாளே. மேலான எருசலேமோ சுயாதீனம் உள்ளவள், அவளே நம் எல்லாருக்கும் தாயானவள். அந்தப்படி பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்திரு, கர்ப்பவேதனை படாதவளே களிப்பாய் எழும்பி ஆர்ப்பரி. புருஷனுள்ளவைகளை பார்க்கிலும் அநாத ஸ்திரீயே அதன் அதிக பிள்ளைகள் உண்டு என்று எழுதியிருக்கிறது. அப்ப சீனாய் மலையில தான் ஆண்டவர் வந்து அது சாட்சி பலகையெல்லாம் கொடுக்கிறார், நியாயப்பிரமாண பலகை எழுதி கொடுக்கிறார். அது ஆகா இருக்கிற சரி, இப்போ இருக்கிற எருசலேமுக்கு சரி அப்படின்றார். ஏன்னா எருசலேம் அது வந்து இன்னைக்கு என்னதான் இருக்கு, நியாயப்பிரமாணத்தை பின்பற்றி அந்த அடிமைத்தனத்துக்குள்ள இதை செய்யணும், அதை செய்யணும், இது பலி கொடுக்கணும், இது கொடுக்கணும் அப்படி சொல்லி ஒரு அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கிறது. ஆனா மேலான எருசலேம் பரலோகம், மேலான எருசலேம், ஜெருசலேம் அபோவ், பரம எருசலேம். அந்த பரம எருசலேம் சுயாதீனம். சுயாதீனம்ங்கிறது வேற. இப்ப என்னன்னு நம்ம பின்னால பார்ப்போம். சுயாதீனம் இருக்குன்னு சொல்லி பாவங்கள்லாம் செய்ய முடியாது. பட் நமக்கு லிபர்ட்டி உண்டு. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போறது, எந்த சபைக்கு போகணுங்கிறது, பைபிள் படிக்கிறது, எந்த நேரத்துல பைபிள் படிக்கணும், எந்த நேரத்துல ஆண்டவரை தேடணும். அதிகாலை என்னை தேடுகிறவனை கண்டடைவான் இருக்கு, உண்மைதான். ஆனா தேடினா கண்டடைய மாட்டோமா? அப்படிலாம் கிடையாது, எப்பவும் தேடலாம். ஆனா அதிகாலைங்களா ஒரு டைம் இந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாம ஆண்டவர் என்ன செய்யலாம், தேடலாம். அப்ப புதிய ஏற்பாட்டுல எல்லாமே சுதந்திரம் உண்டு. அதுக்காக பாவம் செய்யறதுக்கு சுதந்திரம் கிடையாது. பட் இந்த மாதிரி காரியங்களை செய்வதற்கு நமக்கு சுதந்திரம் உண்டு. 27, 28. அந்தப்படி பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்திரு, கர்ப்ப வேதனை படாதவளே களிப்பாய் எழும்பி ஆர்ப்பரி. புருஷன் உள்ளவளை பார்க்கிலும் அநாத ஸ்திரீக்கே அதிக பிள்ளைகள் உண்டு என்று எழுதியிருக்கிறதே. சகோதரரே, நாம் ஈசாக்கை போல வாக்குத்தத்த பிள்ளைகளாய் இருக்கிறோம். அதாவது சமீபத்துல எங்க வீட்டுக்கு ஒரு நண்பர் ஒருத்தர் இருந்தா, அடிக்கடி ஒரு 2 நாள் 3 நாளைக்கு ஒரு காலம் நாங்க பேசிட்டு இருப்போம். அப்ப அவர் சொன்னாரு, நீ வெளிப்படுத்தின விசேஷத்துல பார்க்கும்போது யூதர்கள் இருந்து ரட்சிக்கப்படுறாங்க 1,44,000 போட்டிருந்து. ஆனா அதுக்கு பின்னால கோடான கோடி பேர் என்ன செய்யறாங்க, மக்கள் பிரஜாதிகள் ஆண்டவரை அங்க நிற்கிறத ஆண்டு பரலோகத்துல இருக்கிறத நான் பார்த்தேன்னு சொல்லி அவர் எழுதுறார், வெளிப்படுத்தல் விசேஷத்துல யோவான். ஓ, பிரஜாதி மக்கள் தான் அதிகமான, அதுதான் அந்த அவங்க யாரு, வாக்குத்தத்த பிள்ளைகள். ஆனா அடிமைத்தனத்திலிருந்து வந்தவங்க 1,44,000. ஒருவேளை இப்போ வாங்க அங்க ரட்சிக்கப்பட்டவங்களாம் இருப்பாங்க. ஆனா அந்த நேரத்துல இந்த 1,44,000 செலக்ட் பண்ணப்படுறாங்க. அப்போ மலடியானவளுக்கு தான், அதான் வாக்குத்தத்தம், வாக்குத்தத்தத்தின்படி பிறந்த ஈசாக்கை பெற்றெடுத்த அந்த சாராயினுடைய பிள்ளைகள் தான் என்னது, கோடிக்கணக்கான மக்கள் என்ன செய்யறாங்க இன்றைக்கு இருப்பதை நாம் என்ன செய்யறோம், பார்க்கிறோம். நாம் ஈசாக்கை போல வாக்குத்தத்தத்து பிள்ளைகளா இருக்கிறோம். நம்ம யாரு, வாக்குத்தத்தத்தின்படி நம்ம பிறந்தவங்க. நம்ம இஸ்ரவேல்ல பிறந்தவங்க கிடையாது. ஆனா வாக்குத்தத்தத்தினாலே நம்ம என்ன செய்யறோம், அன்றைக்கு நாம் இஸ்ரவேலர்களா இருக்கிறோம். இஸ்ரவேலின் காணியாட்சிக்கு உட்பட்டவர்களாய் நம்ம காணப்படுகிறோம். 29, 31. ஆகிலும் மாம்சத்தின்படி பிறந்தவன் ஆவியின்படி பிறந்தவனை இப்பொழுது துன்பப்படுத்தினது போல இப்பொழுதும் நடந்து வருகிறது. அதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? அடிமையானவர்களின் மகன் சுயாதீனம் உள்ளவருடைய குமாரனோடே சுதந்திரவாளியாய் இருப்பதில்லை. ஆகையால் அடிமையானவளையும் அவளுடைய மகனையும் புறம்பே தள்ளு என்று சொல்லுகிறது. இப்படி இருக்க சகோதரரே, நாம் அடிமையானவளுக்கு பிள்ளையாயிராமல் சுயாதீனம் உள்ளவருக்கே பிள்ளைகளாய் இருக்கிறோம். ஆமென். அதாவது அதப்போ ஆகாருடைய மகன் இஸ்மவேல் நினைச்சுதான் ஈசாக்கை துன்பப்படுத்தினான். அப்ப வந்து ரிப்போர்ட் பண்ணான், நம்ம பையனை என்ன செய்யறான், அப்படி அவன் தொல்லை பண்றான் அப்படின்னு சொன்னா அவனை துரத்தி விடுறார். ஆகாரை இஸ்மவேலே ஆபிரகாம் துரத்தி விடுறாரு, நமக்கு தெரியும். அதே போலதான் இன்றைக்கு நம்ம வந்து ஆவிக்குரிய பிள்ளைகள். அப்போ மாம்சத்தின் நியாயப்பிரமாணத்தை பின்பற்றுவர்கள் மற்ற மதத்தினர் நம்ம என்ன பண்றாங்க, துன்பப்படுத்துகிறார். ஆனாலும் அந்த அடிமையானவளை என்ன செய்ய புறம்பே தள்ளு என்று சொன்னது போல ஒரு காலத்தில் அவர்கள் என்ன செய்வார்கள், புறம்பே தள்ளப்படுவார்கள். நாம் அடிமையானவர்களுக்கு பிள்ளைகளாயிராமல் சுவாதீனம் உள்ளவர்களுக்கு பிள்ளைகளாய் இருக்கிறோம். 5ஆம் அதிகாரம் 1-3 வாசிங்க.
5:1-3. ஆனபடியினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்திற்கு உட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள். இதோ நீங்கள் விருத்த சேதனம் பண்ணிக்கொண்டால் கிறிஸ்துவினால் உங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இராது என்று பவுலாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். மேலும் விருத்த சேதனம் பண்ணிக்கொள்கிற மேலும் விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ளுகிற எந்த மனுஷனும் நியாய பிரமாணம் முழுவதையும் நிறைவேற்ற கடனாளியாய் இருக்கிறான் என்று மறுபடியும் அப்படிப்பட்டவனுக்கு சாட்சியாக சொல்லுகிறேன். ஆமென். விருத்த சேதனம் பண்ணிட்டாலும் எந்த பிரயோஜனமும் கிடையாது. நம்மளோட சுயாதீன நிலைமை, நான் இப்படி உபவாசம் வெள்ளிக்கிழமை தோறும் உபவாசம் இருப்பேன் அப்படிலாம் தீர்மானம் பண்ணாதீங்க. எப்போ முடியும் அது உபவாசம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பண்ணாலும் ஒருவேளை நீங்க அப்படி பண்ணி நான் ஜெபம் பண்ண போறேன்னா பண்ணுங்க. ஆனா ஒரு தீர்மானம் வச்சு ஐயோ வெள்ளிக்கிழமை வச்சிருக்கிறோம் ஆனா பண்ண முடியாம போயிட்டேன்னா கவலைப்படக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு சுயாதீனத்துக்குள்ள இருக்கணும். எதையும் பொருத்தனை பண்ணாதீங்க. ஒரு சுயாதீனத்துக்குள்ள என்ன செய்யுங்க, இருங்கள் என்று சொல்லி நான் உங்களுக்கு புத்தி சொல்கிறேன். வேற 4 அவசரத்துல இருந்து 4:5 வாசிங்க. நியாய பிரமாணத்தினால் நீதிமான்களாக விரும்புகிற நீங்கள் யாவரும் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபை நின்று விழுந்தீர்கள். நாங்களோ நீதி கிடைக்கும் என்று ஆவியை கொண்டு விசுவாசத்தினால் நம்பிக்கையோட காத்திருக்கிறோம். அதனால நான் உபவாசம் பண்றது தவறு அல்லது ஒரே சபைக்கு போடுறது தவறு அப்படிலாம் நான் சொல்லலை. அதை நீங்க தப்பா புரிஞ்சு கூடாது. அது உங்க விருப்பம். ஆனா இதுக்கும் அடிமை ஆயிடக்கூடாது அப்படிங்கிறது தான். நமக்கு ஒரு சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார் எல்லாத்துலயுமே. அதனால எதுக்கும் அடிமைப்பட்டு என்ன செய்யக்கூடாது, பொருத்தனை பண்ணியோ நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, மாட்டிக்கொள்ள கூடாதுங்கிறது தான் அதெல்லாம் சொல்றேன். அப்போ நியாயப்பிரமாணத்தினால் நீதிமானங்க ஒருத்த விரும்பினா அவன் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபை என்ன செய்துதான் இழந்து விடுகிறான். நாங்களோ நீதி கிடைக்கும் என்று ஆவியை கொண்டு விசுவாசத்தினால் நம்பிக்கையோட காத்திருக்கிறோம். இப்போ ஆவினால் நிறைந்து ஆவினால் நடத்தப்பட்டு ஒரு விசுவாசத்தினால் என்ன செய்யறோம், ஒரு நாள் என்ன செய்ய போறோம், அந்த நீதி அடைய போகிறோம். நம்ம எந்த கிரியையும் செய்யல, எந்த ஒரு விருத்த சேதனமோ மற்ற நியாயப்பிரமாணங்களை பின்பற்றல. ஆனாலும் விசுவாசத்தினால் என்ன பண்றோம், நம்பிக்கையோட காத்திருக்கோம். அந்த நீதியாகிய பரலோக ராஜ்யத்துக்குள்ள நம்ம நுழைய போகிறோம். நம்பிக்கையோட என்ன செய்திருக்கிறோம், நம்ம காத்திருக்கிறோம். 6ஆம் வசனம் 7-10 வாசிங்க. 7-10. நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே. 6ஆம் வசனம், சாரி 6 வசனம், 6 முக்கியம். 6ஆம் வசனம். கிறிஸ்து இயேசுவினிடத்தில் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுக்கும் உதவாது. அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே. சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போக உங்களுக்கு தடை செய்தவன் யார்? இந்த போதனை உங்களை அழைத்தவரால் உண்டானதல்ல. புளிப்புள்ள அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசம், அன்பினால் கிரியை செய்கிற. அப்போ அன்பினால் நிறைஞ்சுதான் எந்த வேலையும் செய்யணும். அன்பு இல்லாம கடமைக்காக செய்யற எந்த இதுலையும் பயன் இல்லை. ஒருவேளை குடும்பத்து பிள்ளைகளை கவனிக்கிறது, கணவரை கவனிக்கிறதுலாம் நம்ம கடமை செய்தாகணும், அப்படி இல்லை. ஆண்டவருக்காக கொடுக்கறது அது கடமை, அப்படி கொடுக்கணும் அப்படியே இல்லை. எந்த ஆண்டவருக்காக ஊழியம் செய்யறது நம்ம கடமை அப்படிலாம் இல்லை. அன்புனால என்ன செய்யணும், நம்ம அன்புனால் நிறைந்து நம்ம என்ன செய்யணும், கிரியை செய்கிற அந்த விசுவாசம். ஏன்னா அந்த விசுவாசத்துக்கு கட்டாய ரிவார்டு உண்டு, பலன் உண்டு. அப்படி செய்கிறது தான் சிறந்ததாக காணப்படும். 9ஆம் வசனம், புளிப்புள்ள மாவானது பிசைந்த மாவு அனைத்தையும் உப்பு பண்ணும் இல்லையா? மாவுல கொஞ்சோண்டு ஈஸ்ட் அல்லது கொஞ்சோண்டு தயிரை போட்டா தயிர் பால் முழுசன் ஆயிரும், புளிச்சு போயிடும். இந்த மாதிரி ஒரு சின்ன குறைபாடுகள், சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிலாம் இருந்துச்சுன்னா அது என்ன செய்யும், நம்முடைய முழு ஆத்மாவே என்ன செய்யுது, அது கெடுத்து போட்டு விடும். 13-14 வாசிங்க. 13-14. சகோதரரே, நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள். இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்திற்கு ஏதுவாக அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற இந்த ஒரே வார்த்தையிலே நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறும். அப்போ சுயாதீனத்திற்கு அழைக்காவது மாம்சத்துக்கு ஏதுவாக அப்படின்னு சொன்னா, எனக்கு நான் இந்த கரெக்டா தான் நடக்கிறேன். ஒரு கொடையை பிடிச்சிட்டு பெரிய கூட்டம் போய் மக்கள் போயிட்டு இருக்காங்க, கொடையை பிடிச்சிட்டு
எல்லாரும் இடிச்சிட்டு போக முடியாது. ஒரு பஸ்ல உட்காந்து அல்லது என்னுடைய ஒரு இடத்த முழுசுமா வச்சுட்டு அவருடைய இடத்த மற்றவங்களுக்கு இடம் கொடுக்க சிலர்லாம் அப்படி உட்காருவாங்க பஸ்ல. மற்றவங்கள பற்றி கவலைப்பட மாட்டாங்க, தனக்குள்ள சீட்ல உட்கார மாட்டாங்க. நான் டிக்கெட் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அப்போ அடுத்த சீட்ல பாதி உட்காந்துருப்பாங்க. அந்த மாதிரிலாம் என்ன செய்யக்கூடாது. நம்ம மாம்சத்துக்கு ஏதுவாக நம்முடைய விருப்பப்பட்டு நடக்கூடாது. எனக்கு விருப்பம் சுயாதீனம் உண்டு அப்படி. வீட்லயே அதே மாதிரி இருக்க முடியாதுல்ல. நம்ம இந்த வீட்லயே நிறைய நேரம் பாத்தீங்கன்னா, நானும் ஒரு முறை நுழைவேன், என் ஒய்ஃபும் அவங்க அதே அங்கிருந்து வெளியே வருவா. இப்போ நான் தான் முதல்ல போகணும் அப்படி நான் போனா, அல்லது அவ நான் தான் முதல்ல வரணும்னு சொன்னா இவங்க இடிச்சு 2 பேரும் ஒரே நேரத்தில் முயற்சி பண்ணா விட்டு இடிச்சுட்டு தான் இருக்கும். ஆனா யாராவது ஒருத்தர் என்ன செய்யணும், நிறுத்தணும். அடுத்தவங்க உள்ள வர்றதுக்கு அல்லது வெளியே போறதுக்கு என்ன செய்யணும், யாராவது கொடுக்கணும். அதே மாதிரிதான் நம்முடைய இது எல்லாத்தையும் ஏன் விருப்பம், நான் சுயாதீனம், எனக்கு உரிமை உண்டு அப்படின்னு சொல்லி நினைச்சா அது பிரச்சனையாக மாறும் என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். அன்பினாலேயே ஒருவருக்கு ஒருவர் ஊழியம் செய்யும். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாய் என்ற ஒரே வார்த்தையில் நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறும். இப்போ நம்ம என் மேல நான் எவ்வளவு அன்பு வச்சிருக்கணும், அதே அன்பை என்ன செய்யணும், மற்றவங்ககிட்ட காட்டணும். அதான் ரொம்ப முக்கியம் இல்லையா? நியாயப்பிரமாணம் முழுசே நிறைவேற்றதே தான். நான் என்னிடத்துல எவ்வளவு அன்பு வச்சிருக்கணும், அதே மாதிரி மற்றவங்க இடத்துலையும், குடும்பத்திலையும், மற்றவங்க வெளியே உள்ளவங்ககிட்டையும் எல்லாத்தையும் என்ன செய்யணும், அதே அன்பை நம்ம காட்டணும். அவன் இப்படி இருக்கிறான், அதனால நானும் அப்படிதான் இருப்பேன். அவன் என்ன முறைச்சிட்டு போனா நானும் அப்படிதான் முறைச்சிட்டு போவேன். அவனுக்கு என்ன ஒண்ணுமே கொடுக்கல, அதனால நானும் கொடுக்க மாட்டேன் இல்லையா? கிறிஸ்துமஸ் வருது, அவங்க தீபாவளிக்கு கொடுக்கல, அதனால நானும் கொடுக்க மாட்டேன். உள்ள பார்க்காதீங்க. நல்லோர் மேலும் தூய்மையோர் மேலும் என்ன செய்யறார், சூரியனை உதிக்க பண்ணி தம் மழையே பெய்ய பண்ணுகிற தெய்வம். நல்லவங்களுக்கு மட்டும் மழை இல்லை, எல்லாருக்கும் மழையை கொடுக்கிறாரு, எல்லாரும் மேலும் சூரியன் உதிக்குது. அதனால அன்பினால் நிறைந்து நம்ம என்ன செய்யணும், பணி செய்வது அவசியம் என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். 15 வசனம், நீங்கள் ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்தெல்லாம் அழிவீர்கள், அப்படி ஒருவரால் ஒருவர் அழிக்கப்படாதபடி எச்சரிக்கை. கடித்து பட்சிக்கிறோம், வெறுப்புல என்ன செய்யறது, கோபமா நடக்கிறது, கோபமா பேசுறது, குடும்பத்தெல்லாம் அதான் நடக்கும். சின்ன காரியத்திலையும் என்ன போகுது கோபம், அதெல்லாம் கடித்து படிச்சு கூடாது. அப்போ ஒருத்தரால் ஒருத்தருடைய மனசு பாதிக்கப்படும். ஒருத்தர் கண்ணீர் விட்டுருப்பாங்க, ஒருத்தர் சந்தோஷமா இருப்பீங்க. அதெல்லாம் என்ன செய்யக்கூடாது, இடம் கொடுக்க கூடாது. 16, 17, 18 வாசிங்க. 16, 17, 18. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சை நிறைவேறாதிருப்பீர்கள். மாம்சம் ஆவிக்குரிய மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்திற்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டுமென்றிருக்கிறதை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாய் இருக்கிறது. ஆவியினால் நடத்தப்படுவீர்கள், ஆனால் நீங்கள் நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. கொரிந்தியர் நிருபத்துல பவுல் எழுதுறாரு இல்லையா, அந்த போராட்டத்தை குறித்து எழுதுறாரு. அப்போ 2 ஆவிகள் நம்ம இடத்துல போராடுது, ஒன்று மாம்சீக ஆவி, ஒண்ணு பரிசுத்த ஆவியானவர். இப்போ நம்ம ஆவிக்கு ஏற்றபடி கீழ்ப்படியணும். நீங்க கீழ்ப்படியாமலே இருக்கிற ஆளா இருந்துச்சுன்னா உங்கள்கிட்ட ஆண்டவர் பேச மாட்டார், ஆவியானவர் பேச மாட்டார். இப்போ ஆவியானவர் நம்மகிட்ட பேசணும், என்ன சொல்றாரோ அது கீழ்ப்படிஞ்சு என்ன செய்யணும். அப்படி இருந்தா நம்ம மாம்ச இச்சையை என்ன செய்ய மாட்டோம், நிறைவேற்ற மாட்டோம். ஏன்னா ரெண்டும் ஒன்றுக்கொன்று எதிராக இருக்கிறது. நம்ம நினைக்கிறது, நான் நினைப்பதை செய்ய முடியாமல் நினைக்காதே செய்கிறேன் அப்படின்னு சொல்லி பவுல் எழுதுறார். அப்படிப்பட்ட நிலைமை விடக்கூடாது. ஒண்ணுக்கு ஒண்ணு விரோதமா இருக்கு, இப்படியாவது தடுக்கணும். காலையிலே எழும்பி அந்த 5 மணிக்கு எழும்பியாவது 5 மணிக்கா எழும்பி ஜெபம் பண்ணணும், பைபிள் படிக்கணும்னா மாம்சம் தடைப்படும். ஆனா எதுக்கெல்லாம் நம்ம ஆவியானவருக்கு சத்தத்துக்கு என்ன செய்யணும், செவி கொடுத்து ஆவியினால் நடத்தப்படுகிறானால் நியாய பிரமாணத்துக்கு கீழ்பட்டு வரல. அப்ப ஆவியினால் நம்ம நடத்தப்படணும், அதுக்குதான் முக்கியத்துவம் கொடுக்கும். அதுதான் சிறந்ததா இருக்கும். 19 - 21 வரைக்கும் மாம்சத்தின் கிரியைகள் சொல்லப்பட்டிருக்குது. டைம் நெருங்கறதுனால வாசிங்க. 10 - 21. கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவை யாவன: விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரகாராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள்,
பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டங்கள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான நியாயப்பிரமாணம் ஒன்றும் இல்லை. அப்போ மாம்சத்தின் கிரியைகள் அப்படிங்கிறதுல இதெல்லாம் பாருங்க, விரோதம், வைராக்கியம். இந்த படி ஏற மாட்டேன், அந்த வீட்டுல தண்ணி குடிக்க மாட்டேன், அப்படிலாம் இருக்கிறது. அவருக்கு விஷ் பண்ண மாட்டேன், அப்படிலாம் வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டை போடுறதுலாம் என்னதுதான்? அது பிசாசின் கிரியை தான். மாம்சத்திற்கு பிசாசின் கிரியை. சண்டை போடு. நான் நியாயத்தை தான் பேசினேன், நியாயத்தை தான் வீட்டுல சொல்றேன். வீட்டுல கணவரோட பிள்ளைகளோட சண்டை போடக்கூடாது. இல்ல நியாயம் தான், என் பக்கம் தான் நியாயம், நீதி வேணா யார்கிட்ட கேட்டு பார்ப்போம் அப்படிலாம் சொல்லக்கூடாது. சண்டையே வரக்கூடாது. பிரிவினைகளை உண்டாக்குறது. கல்யாணம் பண்ணவர் நல்லா இருக்கிற அண்ணன் தம்பி எல்லாம் பிரிஞ்சிருவாங்க. அது காரணமே அவருடைய மனைவிகள் தான் இருப்பாங்க. சொத்தை பற்றி கேட்பாங்க. சொத்து கிடைச்சா கிடைக்குது, கிடைக்கலன்னா போகுது. எல்லாத்துக்கும் மேல நம்ம ஆண்டவர் நம்ம ஆசீர்வதிப்பதற்காக இருக்கிறார். நீங்க எதை விட்டு கொடுக்குறீங்களோ அதை விட பன்மடங்கா நீங்க பெற்றுக்கொள்வீங்க. ஆனா எல்லாத்துக்கும் என்ன செய்யாதீங்க. ஒருத்தர் ஒரு ஊழியக்காரன் சொல்லிட்டு போறாரு, ஒரு டாக்டர் ஃபேமிலி வீட்டுக்கு நான் போயிட்டு வந்தேன், அவர் அவங்க தம்பி கூட எல்லாம் பேசுறது இல்லை. அவர் 2 பேரும் நல்ல வசதியா இருக்காங்க, ஆனா சொத்து சண்டை. எதுக்கு பிறகு நீ கிறிஸ்தவனா இருக்கிற, எதுக்கு ஊழியம் செய்யற? ரொம்ப இன்னைக்கு வளராம போறதுக்கு காரணமே ஊழியங்கள் இன்னைக்கு வளராம போனது, இந்தியா ஆசீர்வதிக்கப்படாம போனது காரணம் மன ஆசை தான். அதுதான் ரொம்ப முக்கியம். அதனால பிரிவினை உண்டாக்குறது, சண்டை, பொறாமை, கொலைகள், வெறியாட்டுகள், ரொம்ப களியாட்டு. எப்பவும் ஜாலியா இருக்கணும், அதை பாக்குறது இதை பாக்குறது, அப்படி பண்றது களியாட்டுகள். அதுலயே களி கூறுறதுலயே ரொம்ப நேரத்தை ஸ்பெண்ட் பண்றது. இதெல்லாம் தேவனுக்கு இவரெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லைன்னு முன்னே நான் சொன்னபடி இப்பொழுதும் சொல்லுகிறேன். ஏற்கனவே உங்களை எச்சரிப்பெல்லாம் கொடுத்துருக்கேன், மறுபடியும் அதை செய்யாதீங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை. இல்லையா? பொறுமையில நம்ம பொறுமையே கஷ்டம், இது நீடிய பொறுமை. பொறுமையா இருந்தாலே சண்டை வராது. தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். இப்படிப்பட்ட விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. சந்தோஷமா இருக்கணும். சந்தோஷ சமாதானம் இருக்கு இல்லைன்னாலே நம்மகிட்ட என்ன இல்லை, ஆவியின் வழி நடத்தல் இல்லைன்னு அர்த்தம். நம்ம ஆவியில வழி நடத்தப்படவில்லைன்னு அர்த்தம். சந்தோஷ சமாதானத்தை இழக்கக்கூடாது. அதான் ஒரு பெரிய இண்டிகேஷன் நம்முடைய இதுல. ஒரு லைட் எரியணும், அது எரியல அப்படின்னு சொன்னா எங்கேயோ டிஸ்கனெக்ட் ஆயிட்டுன்னு அர்த்தம். இல்லையா? அது பல்பு பீஸ் ஆயிருக்கணும், அல்லது வேற எங்கேயோ டிஸ்கனெக்ட் ஆயிருக்கூடாது. அதே மாதிரிதான் நமக்குள்ள சந்தோஷ சமாதானம் இல்லையா, எங்கேயோ நம்ம தவறி இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஆவினால் நடத்தப்படல. கிறிஸ்துவனுடைய தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகள் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். நம்முடைய மாம்சம் இங்கெல்லாம் இருக்கணும். எந்த ஆசை, எந்த இச்சையும் சிலுவையில் இருக்கணும். பின்னால அதை பற்றி பவுல் சொல்றார், அதை பற்றி நம்ம பின்னால பார்ப்போம். வீண் புகழ்ச்சியை ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கிடும். ஆவியான சத்துக்கு செவிப்படும். வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும் ஒருவரையோடு போகூட்டாமலும் ஒருவர் மேல் ஒரு பொறாமை கொள்ளாலும் இருக்க கிடும். யாராவது தன்னை போனதுட்டே இருக்கணும், அதை விரும்பக்கூடாது. யாரையும் கோபம் மூட்டக்கூடாது, பொறாமைக்கு என்ன செய்யக்கூடாது. யார் எவ்வளவு வளரட்டும், அவன் அயோக்கியனா கூட இருக்கட்டும், நான் எவ்வளவு யோக்கியமா இருக்கிறேன், என் குடும்பம் இப்படி இருக்குது, ஆனா அவன் இது இவ்வளவு அயோக்கியத்தனம் எல்லாம் பண்றான், அவங்க எவ்வளவு செல்வமா, அவங்க பிள்ளைகள்லாம் எப்படிலாம் இருக்கிறாங்க. 73ஆம் சங்கீதத்துல அதுதான் ஆசா புலம்புற. நீதிமான்களுடைய பிள்ளைகள் இப்படி இருக்காங்க, ஆனா அனிமானுடைய பிள்ளைகள் எப்படி இருக்காங்க, அவனோட வயல் இப்படி விளையுது, அவன் பிள்ளைகள்லாம் கொழுத்தலைறாங்க அப்படிலாம் எழுதுற. அதை படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். 73ஆம் சங்கீதம் 6ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் வாசிங்க. சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோட அப்படிப்பட்டவனை சீர்படுத்த பண்ணுங்கள்.
நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு உன்னை குறித்து எச்சரிக்கையாயிரு. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவினுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். ஒருவன் தான் ஒன்றுமில்லாதிருந்தும் தன்னை ஒரு பொருட்டென்று எண்ணினால் தன்னைத்தானே வஞ்சிக்கிறவன் ஆனான். அப்போ யாராவது ஒரு குற்றத்துல விழுந்துட்டானா அவனை மறுபடியும் ஆண்டவரோட சேர்க்கிறது, சீர் பொருந்துறதுக்கு, கிறிஸ்துவோடு இணைக்கிறது தான் ஊழியம். இப்படி பண்ணுங்க. அவனுக்கு இப்போ சாந்தமுள்ள பொறுமையாக அவனுக்கு அன்பையாக சொல்லி, இதெல்லாம் சரியில்லைப்பா, அப்படிலாம் பண்ணக்கூடாது, தவறு, நீ இப்படி பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி அவனை சீர் பொருந்த பண்ணுங்க, சரிப்படுத்துங்க. இப்படி ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். ஆனா நீயும் சோதிக்கப்படாதபடி, நீயும் அதே பாவத்துல விழுந்துடாதபடி எச்சரிக்கையாயிரு அப்படின்னு சொல்லிட்டு, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்று. எப்படி இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்துக்காக சிலுவையில் அறையப்பட்டார், நமக்காக ரத்தம் சிந்தினார், இந்த பூமியில வந்து பசியுள்ளவராய், தாகம் உள்ளவராய், பரிதாபத்துக்குரிய நிலைமையில அவர் வாழ்ந்தார், அவமானப்பட்டு நிந்தைகளை சுமந்து. அதே போல நாமும் மற்றவங்களுக்கு என்ன செய்யறதில்ல, உதவி செய்வதில்ல, அவங்கள இது பண்றதுல ரொம்ப முக்கியமா இருக்கும். சர்ச்சைக்கு போறோம், எதுக்கு போறோம் அப்படின்னா ஆராதிக்க போகிறோம் அப்படின்னு சொல்றோம். ஒரு பக்கம் சரிதான். எபிரேயர் 10:24-25 வாசிங்க. எபிரேயர் 10:24-25. மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். சபை கூடி வருதல் எதுக்காக சொல்லும் போது எதுக்காக சொல்லப்பட்டிருக்கு? இந்த 24 வசனத்தை மட்டும் வாசி. மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவர் போதும் ஏவப்படும்படி கவனித்து. அப்போ எதை கவனிக்கணும்? ஒரு அம்மா வருது, கிழிஞ்சு சாரியை கட்டிட்டு சர்ச்சைக்கு வருது, அதை பார்க்கணும், அவங்கள பார்த்து பேசணும். எனக்கு இருக்குதே, அவ சொல்லுவாங்க, எனக்கு இருக்குதே 2 சாரி தாம்மா, இது அன்றைக்கு காய போட்டிருந்தேன், அது இது ஆணில மாட்டும்போது அது கிழிஞ்சிருச்சு, ஒரு சாரி வாங்கி கொடுங்க. நேற்று கொடுக்குறக்கா 22 சாரி வாங்கிட்டு வந்தோம், ஒரு இதுல கொடுக்குறக்காக வெறும் 230 ரூபா தான் ஒரு சாரி. நம்ம முடியாதா சொல்லுங்க? 2 பேருக்கு 5000 ரூபாய்க்கு மேல ட்ரெஸ் எடுக்கிறோம். நேற்று 5000 பேருக்குல 22 பேருக்கு ட்ரெஸ் எடுத்தோம். ஒருவேளை குறைஞ்சதுதான், ஆனாலும் இதோ ஒரு அன்பை காட்டுறதுக்காக. அப்போ ஒருவரை ஒருவர் கவனித்து அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் ஏவப்படும்படி, நல்ல கிரியைகள் செய்யும்படி, நற்செயல்களை புரியும்படி. ஒருவேளை பணம் இல்லை, ஒரு அம்மா வந்து ரொம்ப அழுதுட்டே இருக்காங்க சர்ச்சில் உட்கார்ந்து, அவங்களோட பேசுங்க. என்னம்மா எங்க இருந்து வரீங்க, ஏன் அழுதுட்டே இருந்தீங்களா, என்ன பிரச்சனைன்னு கேளுங்க, சொல்லுங்க. தைரியமா இருங்க சிஸ்டர், நான் அந்த பிள்ளை எனக்கு இருந்துச்சு, நான் உங்களுக்காக ஜெபம் பண்றேன், தைரியமா இருங்க, ஆண்டவர் எனக்கெல்லாம் இப்படிலாம் உதவி செய்திருக்காரு, சொல்லுங்க. அதுதான் அன்புக்கும் நற்கிரியலுக்கு ஏவப்படும்படிதான் சபை கூடுதலை விட்டு விடாதீர்கள். சபை கூடுறது ஒண்ணு ஒர்ஷிப் பண்றதுக்கு மட்டும் கிடையாது, ஒருவருக்கு ஒருவருங்கிறது நிறைய அவசரங்கள் இருக்கு. நான் யோசிச்சிருக்கேன், ஒருவருக்கு ஒருவர்னு ஒரு புக்கு முன்னால ஒரு நான் நோட்டீஸ் மாதிரி போட்டிருந்தேன், பிரிண்ட் பண்ணி கொடுத்தேன். இனிமே அதை பற்றி ஒரு புக்கு போடலான்னு நான் யோசிச்சுட்டு இருக்கிறேன். அது எப்போ முடியுதுன்னு தெரியல. சில காரியங்களை ஆண்டவர் புக்ஸை படி பேசியிருக்காரு, அதெல்லாம் போட்டுட்டா அதான் செய்வேன். அதனால அது ரொம்ப முக்கியம். ஒருத்தருக்கு ஒருத்தருங்கிறது சர்ச்சில் ஒரு கைக்கு உதவி செய்யாதா, செய்யுமா செய்யாதான்னு யோசித்து பார்த்தேன். இப்போ இடது கையில ஒரு கொசு இருக்குன்னா வலது கையால அடிக்கிறோம், வலது கையில ஒரு எறும்பு போயிருந்தா இடது கையால் தள்ளி விடுறோம், அப்படிதானா? காலில் போகுது, காலில் அப்படியே ஒரு தேள் ஏறிட்டே இருக்கு, உடனே கை என்ன செய்யும், ஏதாவது ஒரு புத்தகத்தையே அதை எடுத்து டக்குன்னு அதை தள்ளி விடும். அதனால ஒரு சரீரத்தில் நம்ம எல்லாரும் ஒரே சரீரத்தில் அங்கங்களா இருக்கிறோம். நிறைய காரியத்துல இன்னும் கண்மூடி கிடக்குது கிறிஸ்தவ உலகம். வெறும் ஆர்ப்பரிப்புல ஆடுவோம், போடுவோம், கொண்டாடுவோம், கர்த்தர் சமூகத்தில் மகிழுவோம். நீ மகிழுங்க,
ஆனா எத்தனை பேர் வேதனையில இருக்காங்க, எத்தனை பேர் கண்ணீர்ல இருக்காங்க. அதனால ஒரு வார்த்தை ஒருவர் சுமப்போம். 3, 4, 5 வாசிங்க. ஒருவன் அவனவன் தன் ஒருவர் தன் சுய கிரியைகளை சுவைத்து பார்க்கடவன். அப்பொழுது மற்றவரை பார்க்கும் போதல்ல, தன்னையே பார்க்கும்போது மேன்மை பார்த்தவன் இடம் உண்டாகும். அவனவன் தன் தன் பாரத்தை சுமப்பானே. மேலும் திருவசனத்தில் உபதேசிக்கப்படுகிறவன் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளையும் பகிர்ந்து கொடுக்க கடவுள். அப்போ முதல்ல நம்மளை யோசித்து பார்ப்போம். நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்ம எவ்வளவு யோக்கியமா இருக்கிறோம்? நம்முடைய பேச்சில் எவ்வளவு குறை இருக்குது? குடும்பத்தில் நம்ம எப்படி எவ்வளவு குறைவுள்ள நடந்துக்கிறோம்? பிடிய இடத்துல எப்படி நடந்துக்கிறோம்? எவ்வளவு எரிச்சல் அடைகிறோம்? அப்போ நம்ம சுய கிரிச்சையில அப்பதான் முதல்ல நம்மளை கவனிக்கணும். அடுத்ததா 6ஆம் வசனத்திலிருந்து இந்த நான் தொடர்ந்து வாசிக்கிறேன். மேலும் திருவசனத்தில் உபதேசிக்கப்படுகிறவன் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளையும் பகிர்ந்து கொடுக்கிறவன். மோசம் போகாதிருங்கள். தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். தன் மாம்சத்துக்கு விதைக்கிறான், மாம்சத்தினாலே அழிவா இருப்பான். ஆவிக்கென்று விதைக்கிறான், ஆவினாலே நித்திய ஜீவனா இருப்பான். நன்மை செய்வதில் சோர்ந்து போகாமல் இருப்பாமாக. நாம் தளர்ந்து போகாமல் ஏற்ற காலத்தில் அறுப்போம். அப்போ யார் நமக்கு உபதேசம் பண்றாங்களோ சர்ச்சில், அவங்களும் என்ன செய்யணும்? அவங்களுக்கு எல்லாத்திலையும் நெல் விளைச்சுன்னா நெல் கொடுங்க, புளி கிடைச்சுன்னா புளி கொடுங்க, அல்லது பணம் கொடுங்க, கொடுக்க வச்சுங்க. என்னெல்லாம் கிடைக்குதோ அதெல்லாம் என்ன செய்யுங்க? அவருக்கு பகிர்ந்து கொடுங்க. ஏன்னா தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார். எதை நம்ம விதைக்கிறோமோ அதா இருக்கும். பணமா இருந்தாலும் சரி, இதா இருந்தாலும் சரி, இல்லையா? அவளே சாக போறணும். மகனுக்கு ஒரு விதவை மகன் அனுப்பி என்ன செய்யற? விறகு பெருக்கிட்டு இருக்கா, மகனுக்கும் தனக்கு சாப்பிடுது. சில அப்பங்களை சாப்பிட போறா. ஆனா ஊழியக்கார் வந்த உடனே முதல்ல நீ என்ன முதல்ல ஊத்தி எனக்கு கொடுன்ற. அவளுக்கு எவ்வளவு கோவம்! என் புள்ள பசியா இருக்கா, இந்த ஆள் வந்து கேட்கிறானா அப்படின்னு அவருக்கு கோவம். விசுவாசத்தோடு கொடுத்தா. எண்ணெயும் மாவும் குறைந்து போவதில்லை என்ற ஆசீர்வாதத்தை பெற்றார். கொடுக்கிற ஆசீர்வாதம், அதனால் பெருகிற ஆசீர்வாதம் உண்டு. அதனால எதை விதைக்கிறோமோ நன்மை செய்யறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாமல் ஏற்ற காலத்தில் அறுப்போம். இப்போ வந்து புக்கு ஒரு 2000 புக்கு போட்டு கொஞ்சமா அனுப்பிட்டு இருக்கேன். திட்டம் முடிஞ்சிருச்சு. 100 புக்கு தான் இருக்கும். அதையும் அனுப்ப போறேன். அனுப்ப போறவங்களுக்கு சொல்லணும், போறதுக்குனாலும் இப்போ அனுப்புறேன்னு சொல்லணும். அதுக்கு பிறகு அவங்க வந்துட்டுலாம் சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்கணும், பிரதர் வந்துட்டா பிரதர்? வந்துட்டுனே, 2 நாளைக்கு முன்னால வந்துச்சு. ஒரு பெட்ஷீட் அனுப்புனேன், அதையும் முதல்ல சொல்லியாச்சு, உங்களுக்கு அனுப்ப போறேன் பிரதர், உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லி அனுப்பியாச்சு. பிறகு அந்த பில்லு இது என்ன நம்பரு, இங்க இந்த இடத்துல வாங்கணும், பார்சல் வாங்கணும், அதையும் அனுப்பி விட்டாச்சு. ஒரு தேங்க்ஸ் கிடையாது. பிறகு அதை வாங்கிட்டாங்க. வாங்கின பிறகும் சொல்லலை. அதையும் கேட்கணும். ஏன்னா எனக்கு மிஸ் ஆயிடக்கூடாதுல்ல. அதுக்கு பிறகு ஃபோன் பண்ணி கேட்டா, ஆமாண்ணே இப்போதான் வந்துச்சு, நேற்று தான் வந்துச்சு, 4 நாளைக்கு முன்னால வந்துச்சு. அப்போ கூட ஒரு தேங்க்ஸ் கூட ஒரு சிலர் சொன்னாங்க, ஒரு சிலர் தேங்க்ஸ் கூட சொல்லலை. அதுக்காக நன்மை செய்வதில் சோர்ந்து போகாதிருப்பீர்களா? செய்துதான் இருக்கணும். குடும்பத்துல சிலருக்கு செய்வீங்க, சொந்தக்காரங்களுக்கு கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்க மாட்டாங்க, மறந்துடுவாங்க. நான் பெங்களூர்ல இருந்து வரும்போது ஒரு தடவை எங்க வீட்டுக்கு பக்கத்துல தெரிஞ்ச ஒருத்தர் கிறிஸ்டியன், அவருக்கு அந்த பால்கோவா இதெல்லாம் மைசூர் அந்த கம்பெனில அங்கேயே கவர்மெண்ட் தயாரிக்கிற வருது. பஸ் ஸ்டாண்ட் ரயில்வே ஸ்டேஷன் வாங்கிட்டு வந்தேன். எக்ஸ்பைரி டேட்லாம் பார்க்கல. வந்து வாங்கி வச்சேன். உடனே கொண்டு கொடுக்க முடியல. 1 நாள் 2 நாள் ஆயிடுச்சு. அப்புறம் போய் கொடுத்துட்டு வந்தேன். அவர் கொஞ்ச நேரத்துல அடுத்த நாளே திரும்பி வந்தார், காட்டினார். நீங்க வாங்கிட்டு வந்திருக்கீங்க, 22ஆம் தேதிக்கு தான் உண்டு, இந்த 24 ஆச்சு, 23ஆம் தேதி தான் நீங்க கொண்டு கொடுத்துருக்கீங்க, எல்லாம் கெட்டு போயிட்டு. உண்மையாவே எங்கேயாவது போனா யாருக்காவது ஏதாவது வாங்கி கொண்டு கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் தான் என் மனசுல இருக்கும். இப்போ ஃபாரின்ல இருக்கும்போது, என் மகனை கத்தார்ல இருக்கும்போதும் சரி, பஹ்ரைன்ல இருக்கும்போது அந்த சிலதெல்லாம் பார்ப்பேன். இந்த சேவிங் செட்டு, அந்த மேல போடுற சோப்பு, அந்த ஃபோம் உள்ள இது அதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் நான் வாங்கிட்டு வருவேன்.
உங்களால பெருசா தெரியாது. ஒருத்தர் சொன்னாரு, ஒரு சேவை தான் வருது, ஒரு சேவாவது வருது இல்ல. ஒரு சேவைக்கு இங்க சாதாரணமா அது 15 ரூபாய்க்கு கிடைக்குது, 25 ரூபா ஆகுது. நான் 10 வாங்கினா 250 ரூபா. அதுவும் அங்க பஹ்ரைன்ல அதை விட அதிகமா தான் இருக்கும். எந்த ஒரு பொருளும் குறைவு கிடையாது பஹ்ரைனை பொறுத்தவரை. கத்தாரும் அப்படிதான். கத்தாரோட பஹ்ரைன் அதிகம். இங்கேயோட விலை அதிகம் தான். ஆனா எதுக்கு வாங்கிட்டு வரோம்? ஏதாவது கொடுக்கணும், அதான் செய்வாங்க. நன்மை செய்வதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்த போகாதிருந்தால் ஏற்ற காலத்திலே அறுப்போம். அதுக்கேற்ற ஆசீர்வாதம் பலன் நிச்சயம் நமக்கு கிடைக்கும், கிடைக்காமல் போகாது. ஆகையா நமக்கு கிடைக்கும் சமயத்துக்கு யாவருக்கும் விசேஷமாய் விசுவாச குடும்பத்தார்களுக்கு நன்மை செய்ய கடவோம். தொடர்ந்து வாசிக்கிறீங்களா? 11-13. நான் கையெழுத்தாய் எவ்வளவு எழுதினேன் என்று பாருங்கள். மாம்சத்தின்படி நல் வேஷமாய் காணப்பட விரும்புகிறவர்கள் எவர்களோ அவர்கள் தாங்கள் கிறிஸ்துவினுடைய சிலுவை நிமித்தம் துன்பப்படாதபடிக்கே உங்களை விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ள கட்டாயம் பண்ணுகிறார்கள். விருத்த சேதனம் அடைந்திருக்கிற அவர்களும் நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளாமல் இருக்கிறார்கள். அப்படி இருந்தும் அவர்கள் உங்கள் மாம்சத்தை குறித்து மேன்மை பாராட்டும்படிக்கு நீங்கள் விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்கள். என் கையெழுத்தா எவ்வளவு எழுதினேன் என்று பாருங்கள். எவ்வளவு எழுதியிருக்கேன் உங்களுக்கு பாருங்க. அப்ப அவ்வளவு முயற்சி பண்ணிருக்காரு. எவ்வளவு எழுதினேன்னு பாருங்க, முயற்சி பண்ணும். ஒரு தம்பி சொன்னாப்புல, அவர் படிச்சிருந்தார் காலேஜுக்கு. நான் நாகப்பட்டினத்துல இருந்து அவங்க திருவாரூர் இடத்துல இடிச்சு அதுக்கு போவேன். போய் அவரை சந்திக்கிறதுக்கு போவேன். சந்திக்க போயிட்டு இருந்தா அப்போ ஹாஸ்டல்ல நடத்தக்கூடாதுன்ட்டாங்க. அதுக்கு பிறகு வெளியே வச்சு ஒரு இடத்துல வச்சு நடத்திட்டு இருந்தோம். ஒரு பாலம் கட்டிட்டு இருந்தாங்க, அந்த பாலத்து பக்கத்துல வச்சு நைட்ல நடத்திட்டு இருந்தோம். அவருக்கு லெட்டர்லாம் எழுதுவோம். நானும் எழுதுவேன், இன்னொருத்தர் அவன் இந்தியன் பேங்க்ல மன்னார்குடி இருந்தார், அவரும். அன்னையெல்லாம் லெட்டர் எழுதுவாங்க. 30 லெட்டருக்கு மேல இது வரைக்கும் எனக்கு எழுதியிருக்காங்க 2 பேரும் சேர்ந்து. ஆனா அவங்க இங்கிலீஷ்ல எழுதாங்க. எனக்கு ஒண்ணு, அவர் காலேஜில் படிக்கனால இங்கிலீஷ் தெரியும், எல்லாம் எங்க இங்கிலீஷ்ல எழுதிட்டேன். அதனால எழுதணும் பாருங்க. எவ்வளவு முயற்சிகள், எவ்வளவு பேருக்கு எவ்வளவு லெட்டர் எழுதியிருக்காரு, பதிலாம் வராது. என்னால சும்மா இருக்க முடியாது. ஏன்னா ஆவியானவர் என்னை நெருக்கி ஏவுகிறார், நான் கிடையாது. அன்பினால் நெருக்கப்படுகிறேன். மற்ற எல்லா வசனம் உங்களுக்கு தெரியும், அதனால அதை விளக்கமான தெரிய தேவையில்லை. 14ஆம் வசனம் வாசிங்க. நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறைய உண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். சிலுவை இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. அதை குறித்து நம்ம என்ன, இந்த சிலுவையில் அவர் மரிக்காவிட்டால் நமக்கு என்ன கிடையாது, மீட்பே கிடையாது. நம்ம பரிசுத்தவானாய் ஆட முடியாது. அதுதான். அதனால அது சிலுவை தான், அதுதான் மேன்மையானது. அதனால உலகம் எனக்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது, நான் சிலுவையில் உலகத்துக்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். அதாவது அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. உலகத்துக்கும் எனக்கு சம்பந்தம் கிடையாது. உலகத்தை பார்க்கும்போது அதாவது தூரத்துல சிலுவையில் அறைக்கப்பட்டிருக்கு. உலக ஆசைகள், உலக இச்சைகள் எல்லாம், என்னுடைய உலக விருப்பங்கள் எல்லாம் சிலுவையில இருக்கு. அதுக்கு எனக்கும் சம்பந்தம் கிடையாது. நான் உலகத்துல பார்க்கும்போது இவன் ஒரு முட்டாளி, ஒரு பைத்தியக்காரன், இப்படி அலைகிறானே என்று சொல்லி உலகத்துக்கும் நான் சிலுவையில் அறையப்பட்டவனாக தான் காணப்படுறேன். அவரால் மீட்கப்பட்டவனாக, சிலுவையில் அறையப்பட்டவனாக, எல்லாத்தையும் இழந்தவனாக, என்ன சேர்ந்த உலக ஆசைகள் எல்லாம் இழந்தவனாக நான் பிரித்தெடுக்கப்பட்டவனாய் காணப்படுகிறேன். கிறிஸ்திய சூக்கள் விருத்த சேனம் ஒன்றுமில்லை, விருத்த சேனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை, புது சிருஷ்டியே காரியம். புது சிருஷ்டியா மாறுறது, நம்மளாம் புது சிருஷ்டியா மாறி இருக்கோம். அதுதான் முக்கியம். இந்த பிரமாணத்தின்படி நடந்து வருகிறவர்களோ அவர்களுக்கும் தேவனுடைய இசைவியருக்கும் சமாதானமும் இரக்கம் உண்டாயிருப்பதாக. இனிமேல் ஒருவனும் எனக்கு வருத்தம் உண்டாக்காதிருப்பனாக. கர்த்தராகிய இயேசுவினுடைய அச்சடங்களை நான் என் சரீரத்திலே தரித்துக் கொண்டிருக்கிறேன். என்னை வருத்தப்படுத்தாதீங்கப்பா, வேதனைப்படுத்தாதீங்க. ஏதாவது சொல்லி குறை சொல்லி இதை சொல்லி வேதனைப்படுத்தாதீங்க. நான் இயேசு கிறிஸ்துடைய அச்சடையாளங்கள் எல்லாம் என் மேல என்ன செய்து இருக்கிறது. அதனாலதான் அவர் சொல்றாரு, என்னை பின்பற்றுங்கள் என்று சொன்னேனேங்கிறார், என்னை போல் ஆகுங்கள் என்று சொல்கிறார். நான்
இப்படி இயேசு கிறிஸ்து இருந்தாரோ அதே சாயலாக அவர் மாற்றப்பட்டவராக, அது முற்றிலுமாய் மாறுபட்டவராக அவர் வாழ்ந்தார். ஆனா என்ன வேதனைப்படுத்தாதீங்க சகோதரரே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் ஆவியோடு கூட இருப்பதாக. ஆமென். ஜெபம் பண்ணுவோம். எங்கள் அன்பின் தகப்பனே, அருமையான சகோதரிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, பல காரியங்களை நான் கற்றுக்கொண்டிருக்கிறோம். மறவாதபடி எங்களை ஆண்டவரே பறவைகள் வந்து விதைகளை எடுத்தது போல எடுத்து விடாதபடி காத்துக்கொள்ளும். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளாய் 30, 60 பலன் தர உதவி செய்யுங்கள். அவருடைய ஆசீர்வதியும் ஆசீர்வாதமாக மாற்றும். ஆபிரகாமுக்குள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டது போல இவர்களுக்குள்ளும் அநேகர் ஆசீர்வதிக்கப்பட, இவர்கள் மூலம் அநேகர் ஆசீர்வாதம் பெற இவர்களை வல்லமையால் நிரப்பும். பரிசுத்தாவின் வல்லமையால் நிரப்பும். கனிகளால் நிரப்பும். வரங்களால் நிரப்பும். வல்லமையாய் பயன்படுத்தும் கர்த்தா. குடும்பத்தை ஆசீர்வதியும் அப்பா. இயேசு கிறிஸ்து நாம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன்.